யோவான் 8:29 வாசிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இங்கே இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். கவனிங்க, இது ஒரு சாராய பாட்டில் வச்சுங்க. நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன். ஹோட்டலுக்கு போகும்போது அந்த ஹோட்டல்காரன் ஒரு சாராய பாட்டில என் டேபிள்ல வைக்கிறான். என் பக்கத்துல மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சபை மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நான் இதை குடிக்க மாட்டேன். ஆனால் யாருமே இல்லை, தனிமை இதை குடிக்க வைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் மனைவி இல்ல, என் பிள்ளைங்க இல்ல, சபை மக்கள் இல்ல, நான் தனித்து இருக்கிறேன், அதனால நான் இதை குடிக்கலாம் அப்படி என்று நான் நினைக்கிறேன். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆக அவர் தனிமையா இல்ல, பிதாவாகிய தேவன் அவர் கூட இருக்கிறது அவர் எப்போதும் உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார். அதே போல நீங்களும் நானும் தனிமை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டுல இருக்கிறவங்க இல்ல, நான் தனிமையா இருக்கிறேன். வேலை செய்யற இடத்துல வேலைக்காரங்க இல்ல, நான் தனிமையா இருக்கிறேன். சொந்த பந்தங்கள் இல்ல, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம தனிமையாகவே இல்லை, நம்ம கூட தேவன் இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால் எந்த விதமான தவறும் நாம் செய்ய மாட்டோம். அப்போ ஒரு தவறு செய்கிறோம் என்றால் அந்த தனிமையிலே அந்த தவறு செய்ய என்ன நினைக்கிறது? துணிகரம் வருகிறது. ஒரு துணிகரம் ஏன் வருகிறது? நான் தனிமையா இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறன்ற அந்த எண்ணம் நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய நமக்கு துணிகரம் வருகிறது. ஆனால் நம்முடைய தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக. இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை ரட்சித்து அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னா நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுருவீங்க. ஆகவே அதை புரிந்து யார் வாழுகிறானோ அவன் தனிமையாய் நினைக்கவே மாட்டான். ஆமென். அவன் தனிமையா இருந்தாலும் என்னை தேவன் ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் முடிக்கும் போது அவர்கிட்ட நான் போயிடுவேன்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு உணர்வு இருக்குமானால் நாம் தனிமையா இருக்கிறோம் என்று நினைக்கவே மாட்டோம். தனிமை ரொம்ப டேஞ்சர். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்தா, தாவீது ராஜா படை தளபதி எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, போர்ச்சவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாருமே இல்ல. தாவீது தனித்து இருந்தால் பாவம் செய்ய நேர்ந்தது. ஆமென். தனிமை ரொம்ப டேஞ்சர். அது பாவத்தை செய்ய வைத்து விடும். ஆனால் அந்த தனிமையிலும் என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு, அறிதல் இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஆமென். என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார் என்றால் மற்றவர்களை குற்றம்
வேறுபடுத்த மாட்டோம். அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் யாரை குறித்து குறை சொல்ல மாட்டோம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். தனிமை நம்மை தவறு செய்ய வைக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு எண்ணம் இல்லாததுனாலே தனிமையிலே துணிகரமான பாவங்களை செய்ய வைக்கிறது. நான் இதோடு முடிக்கிறேன். தனிமை ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அறிதல், உணர்வு, புரிதல் அவருக்கு இருந்ததுனாலே அவர் தனிமையாகவே இல்லை, தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்தார். ஆமென். இந்த சத்தியத்தின் மூலமாய் ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க வீட்டுல இருக்கலாம், நீங்க வேலையில் இருக்கலாம், அல்லது வெளியே தனியா இருக்கலாம். எந்த சூழ்நிலையில நீங்க தனியா இருந்தாலும் நீங்கள் தனிமையா இல்லை, உங்களை அனுப்பினவர் உங்க கூடவே இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு இருந்தா பாவம் வரவே வராது. ஆகவே தனிமை டேஞ்சர். எல்லா அற்புதமான செய்தியை சகோதரி கொடுத்தாங்க. ஆகவே எல்லாரும் கண்களை மூடி என்னை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ரட்சித்தவர் என்னோடு கூட இருக்கிறார்.